ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நாம திவ்ய தேச பதிவுகளை சிந்தனை செய்து வருகிறோம். திரு நரையூர் என்று அழைக்கப்படுகின்ற நாச்சியார் கோயிலை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க. நாராயணர் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய திருத்தலத்துல பல்வேறு நாமம், பல்வேறு ரூபங்கள்ல பெருமாள் நமக்கு அருள் புரிகின்றார். அதுல இந்த ஊர் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஊர். திருநறையூர் என்று அழைக்கப்படுகிற ஊர். அப்படி சொன்னா நிறைய பேருக்கு தெரியாது. அதனால இந்த ஊருக்கு நாச்சியார் கோயில் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும். கும்பகோணத்துக்கு பக்கத்துல அமைந்திருக்கக்கூடியது இந்த நாச்சியார் கோயில். இந்த நாச்சியார் கோயில்ல எப்படி பெருமாள் ரொம்ப விசேஷமோ, தாயார் ரொம்ப விசேஷமோ, கருடன் ரொம்ப விசேஷமோ, அதுபோல இங்க ரொம்ப விசேஷமானது விளக்கு. உலகமெல்லாம் பிரகாசிக்கக்கூடிய குத்துவிளக்கு தயாரிக்கக்கூடிய பகுதியாக இந்த நாச்சியார் கோயில் அப்படிங்கிற பகுதி அமைந்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஊர். இங்க இருக்கக்கூடிய பெருமாள், தாயார், கருடன் இத வாழ்க்கையில ஒரு முறையாவது சேவிக்கணும் கண்டிப்பா அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படக்கூடிய ஒரு இடம். இதுவரைக்கும் நீங்க போகல அப்படின்னா இந்த பதிவை முழுசா கேளுங்க. கண்டிப்பா ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு போய் நாச்சியார் கோயில்ல இந்த அதிசயமான ஆண்டவரை பார்த்துட்டு வரணும். நரையூர் நம்பி அப்படின்னு பெருமாளை இங்க அழைக்கிறது உண்டு. நரை அப்படின்னா என்ன? நாம நினைக்கிறோம் நரைன்னா அந்த தலையில நரைக்கிற நரையை பத்தி சொல்றாங்க போல இருக்கு. அந்த நரை அல்ல, நரை. நரை அப்படின்னா மனம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. தேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. மகாலட்சுமிக்கு விருப்பமாக தேன் போன்ற விருப்பமான மகாலட்சுமிக்கு மனம் வீசக்கூடிய அவள் விரும்பி இருக்கிற ஒரு திருத்தலம். அதனால் இதற்கு திரு நரையூர் அப்படின்னு பேரு. இந்த இடத்துக்கும் மகாலட்சுமிக்கும் என்ன தொடர்பு? ஏன் தாயார் இந்த இடத்தை விரும்புகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி எழும் இல்லையா? அதற்கு காரணம் இங்கே தாயாரே ஒரு குழந்தையாக வளர்கின்றார். இந்த திருத்தலத்துல மேதாவி ரிஷி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மகரிஷிக்கு தாயாரே ஒரு குழந்தையாக வளர்கின்றாளாமா. வஞ்சுளவல்லி அப்படின்னு தாயாருக்கு திருநாமம். இறைவன் 5 ரூபங்கள்ல ஆட்கொண்டு இந்த தாயாரை மனம் செய்து அருளினார். அப்போ அந்த மகரிஷி நினைச்சாராம், இனிமே பெருமாளுக்குத்தானே ஏற்றம் அப்படின்னு நினைச்சாராம். அப்போ பெருமாள் அந்த ரிஷியை பார்த்து சொல்றாரு, கவலையே படாதீங்க, எப்போதுமே இந்த ஊர்ல உங்க பெண்ணுக்குத்தான் உயர்வு. உங்கள் பெண்ணினுடைய பெயரை முன்னிறுத்தியே இந்த ஊர் பெயர் எல்லாருக்கும் அறியப்படும். எல்லாமே உங்க பெண்ணுக்குத்தான் முதல் உரிமை. அதனால நீங்க வருத்தமே பட வேண்டாம் அப்படின்னு அந்த மகரிஷியை தேத்துறாராம் பெருமாள். அதனால திருநறையூர் என்று இருந்த இந்த ஊர் நாச்சியார் கோயில் அப்படின்னு மாறுச்சு. இன்னமும் இங்க எல்லாமே தாயாருக்கு தான் முதல்ல. தாயாருக்கு ஏற்றம் கொடுத்த காரணத்தினால் இந்த ஊருக்கு மிக அழகாக நாச்சியார் கோயில் என்கின்ற திருப்பெயர் அமைய பெற்றிருக்கிறது. இப்படி நாச்சியாரை உயர்வாக கொண்டாடக்கூடிய இந்த இடம் கிருஷ்ணாரண்ய சேத்திரங்கள்ல துவங்கும் இடமாக இது அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்தினுடைய ஒரு தனிப்பெரும் சிறப்பு. கிருஷ்ணாரண்யமானது திருநறையூரில் தொடங்கி திருச்சேரை, திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம், திருக்கண்ணங்குடியில் சென்று நிறைவடைகின்றது. கிருஷ்ணாரண்ய வனங்கள்ல முதல் இடத்துல துவங்குற இடமாக இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துக்கே உண்டான ஒரு தனி சிறப்பு. இந்த கோயிலுக்குள்ள போன உடனே இதை கட்டிய கோச்செங்க சோழ சக்கரவர்த்திய நம்மால பாராட்டாம இருக்கவே முடியாது. கோச்செங்க சோழ சக்கரவர்த்தி பல சிவாலய திருப்பணிகள் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் சில பெருமாள் ஆலய திருப்பணிகளும் செய்திருக்கிறார். அதுல ஒன்றுதான் இந்த கோயில். மாடக்கோயில் அமைப்பிலே அமையப்பட்டிருப்பதுதான் அவருடைய கட்டிடக்கலையினுடைய சிறப்பே. அப்படி இந்த கோயிலையும் மாடக்கோயில் அமைப்பிலேயே அமைத்திருக்கிறார். கோவிலுக்குள்ள அப்படி போன உடனே ஒரு 20-21 படி இருக்கும். அந்த படியை தாண்டி மேலே போய் பெருமாளை நாம தரிசனம் பண்ற மாதிரி இந்த கோயிலினுடைய அமைப்பு அமைந்திருக்கிறது. அவ்வளவு அழகா இருக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமான கலை நுணுக்கங்களுடன் கூடிய ஒரு கட்டுமானமாக இந்த கோயில் அமைந்திருக்கிறது. மேலும் இந்த ஆலயத்திற்கு சிறப்பான ஒரு விஷயம், இந்த கோயிலை பத்தி பேசும்போது இதனுடைய சிறப்புகள்ல கருடனை சொல்லாம இருக்கவே முடியாது. கருட சேவை பொதுவாகவே எல்லா பெருமாள் கோயில்லையும் கருட சேவை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதிலும் இங்க இருக்கிற கருடன் கருடன், கருங்கல்லினால் செய்யப்பட்ட ஒரு கருடன். அப்ப பார்த்துக்கோங்க இது எவ்வளவு பழமையான ஒரு கருடன் அப்படின்னு பாருங்க. இந்த கருடனுக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா,
அவர் தன்னுடைய இடத்திலிருந்து எழுந்தருளுகின்ற போது ஒரு 4 பேர் தான் அதை சுமக்கிற மாதிரி பாரமா இருப்பார். சுவாமி புறப்பாடு ஆகும் போது 4 பேர் அப்படின்னு இந்த கல் கருடனை சுமக்க ஆரம்பிச்சு அது 8, 16ன்னு வளர்ந்து கிட்டத்தட்ட 128 பேர் சுமக்கிற அளவுக்கு இந்த கல் கருடனுடைய பாரம் அதிகரித்து கொண்டே போகுமா. திரும்ப வருகிற போது மீண்டும் அந்த 4 பேர் சுமக்கிற அளவுக்கே கல்கருடனுடைய எடை குறைந்து வரும் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய அதிசயமான செயல்கள்ல ஒண்ணு. இந்த கல்கருடனுக்கு வியர்க்கவும் செய்கிறது அப்படிங்கிறது இன்னொரு அதிசயமாகவும் இந்த கோயில்ல இருக்கு. அவருடைய எடை கூடியும் எடை குறைவதும் ஏதோ அந்த காலத்துல அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கும் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு அப்படின்னா இந்த கல் கருடனுடைய எடை அதிகரிப்பதும் குறைவதும். எதனால? இந்த கோவில்ல தாயாருக்குத்தான் ஏற்றம் அப்படின்னு நாச்சியார் கோயில்னே பேர் வச்சுட்டோம். இப்போ தாயார் என்ன வாகனத்துல போவாரா? ஹம்ச வாகனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அன்ன வாகனத்துல தாயார் போவார். அன்னம் எப்படி நடக்கும்? மெதுவா நடக்கும். கருடன் எப்படி போவார்? பறந்து போயிடுவார். அன்னம் முன்னால நடக்கும், பெருமாள் பின்னாடி கருட வாகனத்துல வர்றார். எங்க தான் வேகமா பறந்து ஹம்ச வாகனத்தை முந்தி முன்னாடி போயிடுவோமோ அப்படிங்கிற பயத்துல இந்த கருடன் என்ன பண்ணுமா, தன்னுடைய எடையை அதிகரித்து 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 தன்னுடைய வேகத்தை குறைத்து கொண்டு தாயாருடைய ஹம்ச வாகனத்தை முந்திரக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக எடை அதிகரிப்பதும் திரும்ப அதை குறைப்பதும் அவருடைய செயலாகவே வைத்திருந்தார் அப்படின்னு இந்த ஆலயத்துல ரொம்ப அதிசயமான செயலாக இது இன்றைக்கும் சொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு திருத்தலம். ஒரு முறையாவது அந்த கல் கருடனை போய் நீங்க சேவிங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த கருட சேவை. ரொம்ப ஆனந்தமா பெருமாள் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அற்புதமான காட்சியை பார்க்கலாம். இங்க இருக்கிற பெருமாளை பத்தி சொல்லணும். தாயாரை சொல்லியாச்சு, கருடனை சொல்லியாச்சு, எல்லாத்தையும் சொல்லியாச்சு, பெருமாள் சொல்லணுமே அப்படின்னா இங்க இருக்கிற பெருமாளே தனி சிறப்பு. 108 திவ்ய தேச பெருமாளையும் இங்க இருக்கிற பெருமாளுக்கு ஆச்சாரிய முகமாக நமக்கு அருளக்கூடிய பெருமாள் அப்படின்னு பேரு. ஏன் இவர் ஆச்சாரியனாக இருக்கிறார் அப்படின்னா, நம்பி அப்படின்னாலே ஆச்சாரியன், குரு. அவர் எல்லாத்துக்கும் பெரிய நம்பியாக அவர் இருக்கின்றார். எப்படி? அதனால்தான் இவருக்கு பேரே நரையூர் நம்பி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இவருக்கு இந்த திருநாமம் வந்ததுன்னா, திருமங்கை ஆழ்வார் இவரை வழிபாடு பண்ற போது பஞ்ச சம்ஸ்கார முறையை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு இவருக்கு என்ன பண்றாரா, சங்கு சக்கர முத்திரைய பெருமாளே இடுகின்றாராம். அப்ப இவர் ஆச்சாரியன் தானே, அவருக்கு அந்த முத்திரை இடணும், பஞ்ச சம்ஸ்காரத்தை அவர் கடைப்பிடிக்கணும்னு திருமங்கையாழ்வானுக்கு ஆச்சாரியனாக அவர் மாறிய திருத்தலம் அப்படின்னா பெருமாள் எவ்வளவு ஆச்சரியமான பெருமாள் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த நன்றிக்காக திருமங்கையாழ்வார் இவருக்கு சிறிய திருமடல் பெரிய திருமடல் அப்படின்னு பாடி அருளினார். ரங்கனுக்கு இது மேல ரொம்ப விருப்பம் ஸ்ரீரங்கத்து பெருமாள் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டாராம், எனக்கெல்லாம் மடல் இல்லையாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், நம்பிக்கு மடல் ரங்கனுக்கு மதில் அப்படின்னு சொன்னதாக ஒரு வாய்ச்சொல்லாக சொல்லுவாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இவருக்காகவே தனக்கு ஆச்சாரியனாக ஒரு குருவாக இருந்து அருளிய பெருமாளுக்கு மடலால் பாடி விண்ணப்பம் செய்த ஒரு அற்புதமான ஆழ்வாராக திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த ஒரு அழகான திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசம். அந்த திருமங்கை ஆழ்வார் பெருமாளை பாடி அருளிய பாசுரத்திலிருந்து ஒரே ஒரு பாசுரம் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். மான்யே நோக்கு நல்லார் மதிபோல் முகத்து உலவும் ஊன்யே கண் வாளிக்கு உடைந்து ஓட்டந்து உன் அடைந்தேன் கோனே குறுங்குடியுள் குழகா திருநறையூர் தேனே வருபுனல் சூழ் திருவிண்ணகரானே. இப்படி ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு அழகான ஆனந்தமான திவ்ய தேசம் தான் நாச்சியார் கோயில் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த அற்புதமான திவ்ய தேசம். கண்டிப்பா நீங்க எல்லாம் போயிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இதை நீங்க தரிசனம் பண்ணியிருக்கிறீங்க, கல்கருடன் சேவை பார்த்துருக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்ததுன்னு. இதுவரைக்கும் நீங்க போகல அப்படின்னா ஒரு முறையாவது கண்டிப்பாக போய் இந்த பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு அற்புதமான திவ்ய தேச பதிவுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.